டக டக டகன்னு சவுண்டு கேட்டுச்சா நம்ம ரோட்டு கடை கொத்து பரோட்டா மாதிரி என்னோடய ஸ்டைலில் சூப்பராக எப்படி ஒரு மட்டன் கொத்து பரோட்டா பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் இதுக்கு தேவையே இல்லைங்க. சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டால் இனிப்பாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ண கேரட், அதுக்கப்புறம் வந்து கேபேஜ். என்ன இங்கிலீஷில் தான் சொல்லுவீங்களான்னு நினைக்காதீங்க, முட்டைகோஸுங்க. முட்டைகோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா க்ரன்ச்சி ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. நல்லா நசுங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, அப்புறம் சீரகமும் சோம்பும் வறுத்து அரைச்ச பொடி சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த வெஜிடபிள்ஸில் கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 6 முட்டை எடுத்துக்கிட்டேங்க. அந்த 6 முட்டைக்கு தேவையான பெப்பரும் உப்பும் சேர்த்து அந்த முட்டையை வதக்கி விட்டுக்கோங்க. முட்டை ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. அந்த கொலன்னு இருக்கும்போதே நீங்கள் அந்த வெட்டி வச்ச ரொட்டியை சேர்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ரொட்டியில் வந்து அந்த முட்டை பட்டு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா முட்டை தனியாக ரொட்டி தனியாக இருந்தால் அந்த கொத்து பரோட்டாவோட ஃப்ளேவர் வராது. எங்கள் அம்மா மார்னிங் செஞ்சு வச்சுருந்த மட்டன் குழம்ப எடுத்து அந்த குழம்ப வந்து அந்த ரொட்டியில் ஊற்றி நல்லா அந்த ரொட்டி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா அதில் அடுப்பில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறக்கி கொத்திக்கோங்க. ஆக்சுவலி எங்களது மேடை மேலே வச்சு கொத்த முடியாதனால என் ஹஸ்பண்ட் கீழே வச்சு கொத்தி மட்டும் தராரு. மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுட்டு அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.